கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:2 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். தோத்தேரம் தோத்தேரமே தோத்தேரம் தோத்தேரமே இயேசு சுவாமிக்கே தோத்தேரமே தோஷியானை ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே தோஷியானை ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே கோடா கோடி தூதர்கள் சாவை கோடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சாவை கோடி நடனமாடி பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே உன்னி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் உன்னி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் மூப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் மண்டவன் இயேசுவையே மூப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை படிய தோத்தரிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை படிய தோத்தரிப்பேன் ஆவியிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் ஆவியிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் தாழ்த்தி தலைகொணிந்து இரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் தாழ்த்தி தலைகொணிந்து இரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் போற்றி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் போற்றி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் கெருபின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி கெருபின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி நேராய் அம்மை துதிக்க நீசன்னானம் அம்மை துதிப்பேன் நேராய் அம்மை துதிக்க நீசன்னானம் அம்மை துதிப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், லீலா அம்மா பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 8வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரனாகிய ஆசாரியனாகிய உரியாவையும் எப்பைக்கராயின் குமாரனாகிய சகரியாவும் அதற்கு சாட்சிகளாக வைத்துக் கொண்டேன். இதான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறது. இதுல முதலாக நம்ம பார்க்க போறதுன்னா உண்மையுள்ள ஆசார் சாட்சி. உண்மையுள்ளங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை ஃபெய்த்ஃபுல்னஸ்.
யும் யூ நா எம்யூனா இஎம்யூ எம்யூனாங்கிற ஒரு வார்த்தை இஎம்யூ மேல ஒரு ஆரோ போட்டிருக்காரு. எம்யூ மேல எம்யூ நா என்ஹெச் நா எம்யூ நா எம்யூ மேல கோடு இருக்குன்னா ஆரோ எம்யூ மேல ஏத்துங்க எம்யூ நா என்ஏஹெச் எம்யூ நா. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா யாத்ராகமம் 17வது அதிகாரம் 2வது வசனம். ரெண்டாவது வசனம் கிடையாது, 12வது வசனம். இங்க என்ன நடக்குது நான் உங்களுக்கு சொல்றேன். உண்மையுள்ளங்கிறதுக்கு என்ன ஒரு சூழ்நிலையில பாக்குறோம். யுத்தம் நடக்குது. மோசே கையை தூக்கி இருக்கும் போது வெற்றி கிடைக்குது. கை வலிக்குது, கீழே வைக்கிறார, உடனே அமலேக்கர் ஜெயிக்கிறாங்க. அப்ப 2 பேரும் சப்போர்ட் பண்றாங்க. அசந்து போயிட்டு அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து வைத்தார்கள். ஆரோன் ஒரு பக்கமும் மறுபக்கத்திலே ஊர் தாங்கினார்கள். இந்த தாங்கி கொண்டிருக்கிறத ஃபெய்த்ஃபுல்னஸ். நான் இதுக்கு அதை செய்யணும் இன்னும் தாங்குறாங்க. சப்போர்ட். இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்றதுனா இதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை ஸ்டெடி அப்படின்னு போட்டு. ஸ்டெடினா அது ஸ்டெடி அப்படியே போயிட்டு இருக்கு. நான் பார்த்துருக்கேன் நிறைய அவருடைய வாழ்க்கையில் அந்த ஒரு ஸ்டெடினஸ் இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு ப்ரேயர் நடத்தணும், எத்தனை மணிக்கு நான் குளிக்க போகணும், எத்தனை மணிக்கு நான் உட்காந்துருக்கணும், அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருக்கணும். இது ப்ரிப்பேர் பண்ணாம நாங்கள் உங்களுக்கு உட்காருவேன். இது வந்து ஸ்டெடி. அப்படி ஒரு கண்டினியூஸா போற வாழ்க்கையை தான் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆண்டவர் பார்க்கிறேன். சரி, இதுக்கு ஈக்குவல் இங்கிலீஷ் வார்த்தை சர்டனிட்டி. உறுதி, உறுதி தன்மை. ஒரு கம்பிக்கு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இருக்கிற உறுதித்தன்மை உங்களுக்கு தெரியுமா? அக்னி. நான் ஆட் பார்த்திருக்கேன். ஆனா இங்க ஆப்போசிட்டான காரியம் நாணல், அசையும். எல்லாத்துக்குமே அப்படி அசைகிற தன்மை இருக்கு. இந்த வசனத்தை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 23வது வசனம். இது தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. கர்த்தர் அவன் அவனுக்கு நீதிக்கும் உண்மைக்கும் அவன் அவனுடைய நீதிக்கும் உண்மைக்கும் யூ மேல ஏற்ற உண்மைக்கும். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 19வது அதிகாரம் 9வது வசனம். 19:9. அவர்களுக்கு கட்டளையிடாவது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து கொள்ள. உண்மையோடும் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆண்டவர் அவனுக்கு எதிர்பார்க்கிறார். எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். நீ இதை செய்யணும், நான் எதிர்பார்க்கிறேன். ரைட். முதலாக ஃபெய்த்ஃபுல்னஸ். 2வது விட்னஸ். ஆட் இடி ஆட். விட்னஸ். இ மேல ஒரு கோடு போட்டிருக்காரு. எட் ஏட். நீட்டு வாசிங்க. ஏட். ஏட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எழுதுறது. எழுதுறது எப்ப எழுதுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு எல்லாமே ஓரலா தான் சொல்லுவாங்க. ஆபிரகாம் ஒரு குகையை வாங்குறாரு. அந்த குகைக்கு சாட்சியை வச்சுக்கிட்டாரு. நீங்களாம் அதுக்கு சாட்சிகள் அப்படிங்கிறாரு. ஆனா இங்க எழுதுற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எழுதுறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? ரோத் 4வது அதிகாரம் 7வது வசனம் 4-7. மீட்கிறதிலும் உறுதிப்படுத்துகிறதிலும் சகல காரியங்களும் உறுதிப்படுத்தி இஸ்ரேல் பூர்வ கால வழக்கத்தின்படி என்றால் இது இஸ்ரேலின் வழங்கின உறுதிப்பாடு. அப்ப
ஒரு வார்த்தை விட்னஸ வச்சிருக்காரு. 9 சொல்லுங்க. அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களை நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்று நீங்கள் சாட்சி. விட்னஸ் ஓரல் தான், சாட்சி இவங்க தான். இதை மாற்ற முடியாது. 4வது வசனத்தை பாருங்க. ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் யான் ஜனத்திற்கு மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும். எல்லாருக்கும் முன்பாக இது நடக்கிற ஒரு காரியம். தனிமையாக இதை செய்ய முடியாது. 9வது வசனத்துல நீங்கள் அதற்கு சாட்சி. இது ஓரல். ஆனா லேட்டர் இந்த சாட்சி வார்த்தை எல்லாம் கிடையாது, ரைட்டிங்க்கு வந்துருச்சு. ரைட்டிங்க்கு எப்படி இது வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு ரைட்டிங்க்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓரலையும் நான் காமிச்சிட்டேன். ரைட்டிங் எரேமியா 32வது அதிகாரம் 32:12 வாசிக்கிறேன். என் பெரிய தகப்பன் மகனாகிய அமேனலேக்குக்கு கண்களுக்கு முன்பாக கிரைய பத்திரத்திலே கையெழுத்து போட்ட சாட்சிகள். டெவலப் ஆயிடுச்சு. ஓரல் செல்லாது, அதனால ரைட்டிங் கையெழுத்து போடுறதுக்கு சாட்சி வச்சிருக்கிறார். எரேமியால பார்த்தோம். ஆனா பழைய ஏற்பாட்டில், அதாவது ஆரம்ப காலத்துல ஆதியாகமத்தில் பாருங்க, ஓரல் தான், விட்னஸா இருந்துச்சு. 21வது அதிகாரம் ஆதியாகமம் 21:30. அதற்கு அவன், இந்த துறவு தோன்றினதை குறித்து நீர் சாட்சியாக இந்த 7 பெண் ஆட்டுக்குடி. இது 7 பெண் ஆட்டுக்குடி வாங்குறது சாட்சி. ரைட்டிங் கிடையாது, ஓரலுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஆதியாகமம் 23வது அதிகாரம் சாராளுடைய சடலத்தை அடக்கம் பண்றதற்கு 23வது அதிகாரம் 19வது வசனம். அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்திலே எப்ரோன் ஊர் பூமியாகிய மம்ரேல் இருக்கிற குகையிலே அடக்கம் பண்ணினான். இப்படி ஏத்தியின் புத்திரர் கையிலே வாங்கிப்பட்ட கொள்ளை ஆபிரகாமுக்கு அந்த பூமி உறுதிப்படுத்தப்பட்டது. உறுதிப்படுத்தப்பட்டதுனா ஓரல். ஓரல் சாட்சியை முடிச்சாச்சு. 3வது நம்ம பார்க்க போறோம் பிரீஸ்ட். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அப்புறம் அதனுடைய ஆழத்தை நம்ம பார்க்க போறோம். எஸ்ஐயா 8வது அதிகாரம் 2வது. அப்பொழுது நான் உண்மையுள்ள ஃபெய்த்ஃபுல் காமிச்சாச்சு, சாட்சி காமிச்சாச்சு. ஆசாரியனாகிய உரியாவையும், ஆசாரியனுக்கு பிரீஸ்ட், பிரீஸ்டுக்கு கோஹான், கோஹான் K-O கோஹான் H-E-N. ஓ மேல ஒரு கோடு இருக்கு, இ மேல ஒரு கோஹான், கோஹான் பிரீஸ்ட். இன்னைக்கு நம்ம ஒரு ஆழமான ஸ்டடி பார்க்க போகிறோம். இந்த பிரீஸ்ட் ஆசாரியன், இது ஆண்டவருடைய ஆசாரியன். ஆனா புறஜாதியார்களுடைய ஆசாரியருடைய பேரும் இதே தான், கோஹான் தான் வருது. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எகிப்திய ஆசாரியனை காட்டப்படுறேன். எகிப்துல இருந்த கோஹான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 41வது அதிகாரம் 50. 41:50. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபார் குமார்த்தி. அப்ப எகிப்துல இருந்த ஆசாரியருக்கும், ஆசாரியங்கிற ஒரு டைட்டில் அவங்களுக்கும் கோஹான் தான். ஆண்டோடைய ஆசாரியனுக்கு மட்டும் கிடையாது, இவங்களுக்கு நம்பர் 1. இது எகிப்த காமிச்சிட்டு. அடுத்து பெலிஸ்தியர்களை பார்க்கிறோம். பெலிஸ்தியர் உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய கடவுளுக்கு இருக்கிற ஆசாரியனுக்கும் இதே கோஹான் தான் இருக்கு. 1 சாமுவேல் 6வது அதிகாரம்
2வது வசனம் 6:2 பின்பு பெலிஸ்தர் பூஜாரிகளையும் குறிச்சு பூஜாரி அப்படின்னு இருக்குது. ஆனா எபிரேய வார்த்தை கொஹான், தமிழ்ல பூஜாரி அப்படின்னு மாத்திருக்காங்க. 5வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாரிகள், தாகோனுடைய கொஹான் பூஜாரி, கொஹான் செய்வார். ஆச்சரியமா இருக்கு. நம்முடைய தேவனுக்கு இருக்கிற ஆசாரியன் சகரியா உண்மை உள்ளவனுக்கு கொஹான், ரைட், மாத்திரமல்ல. 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம். 10வது அதிகாரம் 19வது வசனம். ராஜாக்கள் 8வது ராஜாக்கள் 18 ஒரு கோடு போற மறந்து போச்சு. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 19வது வசனத்துல இப்பொழுதும் கார்மேல் பர்வதத்திலே இஸ்ரேல் அனைத்திற்கும் பாகாலின் தீர்க்கதரிசி, விக்கிரகத்திற்கு தீர்க்கதரிசி 400 பேர். இவங்க ஒரு பாகாலுக்கு பூஜை பண்றவங்க. இவங்களுக்கும் கொஹான் தான் இருக்குது. இன்னொரு கடல் உங்களை காட்ட போறேன். எரேமியா 40 எரேமியா 48வது அதிகாரம். நீங்க கேள்விப்படாத ஒரு கடவுள், ஆனா பைபிள் இருக்கு. 48வது அதிகாரம் 7வது வசனம். கோமேஷ் சிறைப்பட்டு போகும், அதன் ஆசாரியரும். இந்த கோமேஷ்ங்கிற ஒரு கடவுளுடைய ஆசாரியனுக்கு என்ன பெயர் கொடுத்தோம்னா அதே கொஹான் கொடுக்கப்பட்டிருக்கு. கோமேஷ். ஆதியாகமம் 47வது அதிகாரம். பார்வோனுடைய ஆசாரி. பார்வோன் தனியா போக மாட்டாரு, எத்தனையோ பூசாரிகள் அவரோட கூட சேர்ந்து போவாங்க. ஆதியாகமம் 47வது அதிகாரம் 22வது வசனம். ஆசாரியனுடைய நிலத்தை மாத்திரம் கவலைகளை. அந்த ஆசாரியன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பார்வோனுடைய ஆசாரியர்கள். இந்த பார்வோன் போகும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க, பின்னாடியே போய் ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிலத்தை தான் எடுத்துக்கொள்ளவில்லை. நம்முடைய ஆண்டவர் ஒரு ஆசாரியனை நம்ம பார்த்ததை நாம் முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனத்துல அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய இருந்த சாலோமோனுடைய ராஜா மெல்கிசேதேக். உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் கொஹான். இதுவும் கொஹான் தான். சரி, இதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசாரியன் கொடுத்த ஒரு டீட்டெயிலான ஒரு விளக்கத்தை நம்ம பார்த்தாச்சு. லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். உண்மை உள்ள ஆசாரியன் ஊரியா, இதான் நம்ம மேட்டர். அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரனாகிய ஆசாரியனாக ஊரியா. இந்த ஊரியாவை குறித்து நம்ம பார்க்கிறது எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 10வது வசனம். இப்ப இந்த உண்மையுள்ள ஆசாரியன்னா என்ன அர்த்தங்கிறத இப்ப நான் என்ன சொல்ல போறத நான் விளக்கப்படுத்திக்கிறேன். ஒரு ராஜா இருக்கான்,
மோசமான ராஜா. ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்கிற ராஜாவுடைய மத்தியில தான் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையுள்ளவர் அப்படின்னா இவர் நாணலை போல அவர் பக்கம் சாயலாம். கேட்டுக்கோ, நாணலை போல இந்த ராஜா மிக மிக மோசமானவனாக இருந்தாலும் தன்னுடைய தனித்தன்மையை காத்துக் கொள்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, கண்மலையின் உச்சிலிருந்து நான் பார்க்கிறேன், அவன் மற்ற ஜனங்களோடு கலவாமல் தனித்து நிற்கான். என்ன வாசிக்கிறோம். அது போல இந்த ஆளுக்கு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அதை நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்க போறோம். அதான் உண்மை உள்ளவர் நம்ம பார்க்கணும். 16வது அதிகாரம் 10வது வசனத்துல, அப்பொழுது ராஜாவைய அகாஸ் தான் மோசமான தமஸ்குவில் உள்ள அசரியாவின் ராஜாவிலாகிய திப்லாவுக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகிய அகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதன் சகல வேலைப்பாடாகிய மாதிரியும் ஆசிரியனாக உரியாவுக்கு அனுப்புறான். அப்ப இருதயம் வேதனைப்பட்டு இருக்கும். ராஜா நம்முடைய மோசையை குறித்து ஆண்டவர் கொடுத்த பலிபீடத்தை எப்படியா நம்ம மாற்றலாம் அப்படின்னு கேட்க முடியாது. உள் வேதனை இருந்துச்சு. ஆண்டவர் உண்மை உள்ளவராக இவர் இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது முதல் குறிப்பு. இரண்டாவது என்ன நம்ம பார்க்க போறோம்னா 12வது வசனத்தை வாசிக்கிறேன். சரி, 11. ராஜாவாகிய அகாஸ் தமஸ்குலிருந்து வருவதற்கு ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபீடத்தை கட்டி. அப்ப இவர் ராஜாட்டையும் உண்மையா இருக்க வேண்டியிருக்கு, கட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா ராஜாவுடைய கட்டளை மீற முடியாது. கட்டி உள்ள வேதனையோடு ஒரு காரியத்தை செய்கிறார். தொடர்ந்து இதை நம்ம தியானிக்கணும். அப்பதான் இவருடைய கேரக்டர் உங்களுக்கு புரியும். 3வது குறிப்பு பார்க்கிறோம். 3வது வசனம், இஸ்ரேல் ராஜாக்கள் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதி வழி அருவப்படி தன் குமாரன் தீ கடக்க பண்ணினான். ராஜா செய்கிறான். எல்லா மோசமான ராஜாவுடைய மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உரியாங்கிற ஆசாரியர். ஐந்தாவது வசனம் பாருங்க. அப்பொழுது சீரியாவின் ராஜாவாகிய ரேட்சினும் இஸ்ரேல் ராஜாவாகிய ரமன், இந்த காம்பினேஷன் தான் நம்ம ஏசாயால நம்ம 8வது அதிகாரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எருசலேமில் யுத்தம் பண்ணின வந்தார்கள். ஆகாசை முற்றுகை போட்டார்கள், ஆனாலும் ஜெயிக்கும். ஆகாசை முற்றுகை போட்டு ஏன் ஜெயிக்கல அப்படின்னு கேட்டேங்க. உண்மையுள்ள ஆசாரியர் ஆண்டவர் போக்கி ஜெபிச்சு கொண்டிருக்கார். ராஜாதே ராஜாவே, சர்வ வல்லவரே, உம்முடைய வார்த்தைக்கு எதிர்த்து வாழ்கிற ஒரு ராஜா கீழே தான் நான் இருக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன், என் ஜபத்தை கேளுங்க. ஜெயிக்க கூடாது, ஜெயிக்காம ஆண்டவர் செய்து கொடுத்துட்டோம். இதைத்தான் நான் சொல்றேன். உண்மை உள்ளவன் உலக பிரகாரமாக ஒரு மோசமான ராஜாட்ட வந்தாலும் இவருடைய ஜெபம் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். பிரதான ஆசாரியருடைய ஜெபம். 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகாஸ் அசிரியா ராஜாவாக்கிய திப்லாத்திலே ஸ்தானாபலத்தை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமா இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாக இருந்த சீரிய ராஜா கைக்கு இஸ்ரேல் ராஜா கைக்கு எங்களை நீக்கலாக்கு என்று சொல்லி காணிக்கை அனுப்புறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் உதவி செய்கிறார். சரியா? ரைட். அடுத்து பாருங்க. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆசாரியனுடைய அடுத்த ஒரு கேரக்டர் ஒன்று காட்டு. 18:2 ராஜாக்கள் 18:2. அவன் ராஜாவாகிற பொழுது 20 வயதாயிருந்து எருசலேமில் 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவுடைய குமாரத்தியாகிய அவன் தாயின் பெயர் ஆவி. சகரியாவுடைய குமாரத்தி மகளை ராஜாவுக்கு கல்யாணம் கட்டி பார்த்தீங்களா? ஆண்டவர் உயர்த்துறார். பார்த்தீங்களா? உண்மை முத்தமான ஊழியக்காரனாகிய சகரியா வாழ்க்கையை பார்த்து மக எங்க இருக்கிறா? ராஜாவுடைய மனைவியாக மாற. இதாங்க ஏற்ற காலத்துல ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஆனா உண்மையா இருக்கணும். சூழ்நிலையில அந்த பக்கம் போயிடக்கூடாது. இவர் தொடர்ந்து ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் மகளை உயர்த்தி மகிழ்கிறார். அதனால 3வது சொல்லுங்க, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்கிறார். அகாஸ்
யூதாவுடைய ராஜா எசேக்கியா ராஜாவாகிறார். எசேக்கியா ராஜாவுடைய தாத்தா சகரியாவா எசேக்கியல் ராஜா பத்தி நமக்கு தெரியும். இப்ப தாத்தா சின்ன வயதிலேயே ஜெபித்து வலித்த கொண்டு வந்த மனிதன் தான் எசேக்கியல் ராஜா. நான் என்னுடைய மகன் டீனாட்ட சொல்லுவேன். 2வது ஸ்டீவ் ஜேடன் பிறந்தான். நான் சொன்னேன், உனக்கு நல்லா தெரியுங்கடா, நம்பர் 2 நான் இந்த பயலுக்கு என்னுடைய கேரக்டர் வராம இருக்க, தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா தான் அப்பாவுடைய கெட்ட பத்தி இவனுக்கு வராதுன்னு சொல்லுவேன். தொடர்ந்து ஜெபிக்கிறான். அதனாலதான் இதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த இந்த எசேக்கியேல் ராஜாக்கு செய்த நல்ல காரியம் எல்லாம் தாத்தாவுடைய ஜெபத்தினால வந்துச்சு. 3வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18:3. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாது செய்து. 4வது மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரத்துகளை வெட்டி மோசே பண்ணின வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அவங்க அதுக்கு தூபம் காட்டிட்டு வந்தாங்க. அதற்கு நிக்குஸ்தான் என்று பெயரிட்டான். நிக்குஸ்தான் பாருங்க, மோசே காலத்துல இருந்த வெண்கல சர்ப்பத்தை பத்திரமா வச்சிருந்தாங்க. விக்கிரமாக்கி அதுக்கு தூபம் காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா தாத்தா சொல்லியிருப்பாரு, டேய் நீ ராஜாவான உடைச்சு போடணும்டா, இதெல்லாம் தப்பு, ஆண்டவர் விக்கிரமே இருக்கக்கூடாதுன்னு என் தாத்தா சொன்னாருன்ட்டு உடைச்சு போட்டார். எசேக்கியேல் ராஜா. ரைட். 5வது வசனத்தை பார்ப்போம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பெண்ணும் முன்னும் யூதா ராஜுகள் ஒருத்தவங்க. காரணம் அந்த பவுண்டேஷன். மோசே சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அம்மா பால் கொடுத்து போதிச்சாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மோசையுடைய இருதயத்துக்குள்ள போய் அந்த அன்பை உள்ள வச்சிருந்துச்சு. அதனால மோசையுடைய வாழ்க்கையை மாத்துறது தாயுடைய ஒரு அட்வைஸ், ஜெபம், எங்க ஹை பிரிஸ்டுடைய ஒரு காரியம். ஃபெய்த்ஃபுல் விட்னஸ்னா என்னங்கிறத பார்த்து இந்த செய்தி முடிக்க போயிடும். எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபெய்த்ஃபுல் விட்னஸ்னா என்னன்றதை பார்த்து நம்ம 3வது அதிகாரம் 6வது வசனம். உண்மை உள்ள சாட்சிக்கு இதுதான் டெபினிஷன். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிலே மேற்பட்டவராக குமாரனாக உண்மை உள்ளவராக இருந்தார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தை மேன்மை பாராட்டுறது முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டார். நாமே முடிவு பரியந்தம் லாஸ்ட் வரை ஓடணுங்க. நான் 2000 என்னுடைய ஓட்டத்தை ஆரம்பிச்சேன். இப்ப ஓடிக்கிட்டு இருக்கேன். எப்ப முடிப்பேன்னு தெரியாது. தொடர்ந்து நான் ஓடிக்கொண்டிருக்கேன் முடிவு பரியந்தம். எபிரேயர் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படிக்கு அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களாலே நிறைவான ஆறுதல் செய்தார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாடு. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்கு போகிறவங்க ஆத்தும நங்கரும். இதுக்கு நித்திய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இந்த நித்திய பிரதான ஆசாரியர் ஒரு ஓட்டத்தை முடிச்சார். முடிவு பரியந்தம் ஓடினார். நம்மளும் அதே மாதிரி ஓடணும். அதற்காகத்தான் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவியும் உள்ள பிதாவே, துதிக்கிறேன் ஐயா. சகரியாவுடைய வாழ்க்கையை நீர் உயர்த்தினீர் ஐயா. அந்த உண்மையுள்ள ஆசாரியனை குறித்து வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டதற்காக நன்றி ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாங்கள் அறிந்து கொண்டோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிய நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.